Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 5.5ல கொஸ்டின் நம்பர் 13 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 14ல இருந்து பார்ப்போம். ஸோ கொஸ்டின் நம்பர் 14மே வந்து நமக்கு 13ஓட கொஸ்டின் மாதிரியே தான், ரைட்? ஸோ அங்கே என்ன பண்ணமோ அதே விஷயத்தை இங்கேயும் ப்ரொசீட் பண்ண போகிறோம், ரைட்? அதாவது அங்கே என்ன பண்ணோம், இதை லெஃப்டில் கொண்டு வந்து அந்த மாதிரி பண்ணலை, டேரெக்டாக சால்வ் பண்ணோம்ல. தட் இஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் பவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஒய் பவர் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ ரெண்டு பக்கமே லாக் எடுத்து அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். அப்போ கிவன் என்ன, காஸ் எக்ஸ் பவர் ஒய் ஈக்குவல் டு காஸ் ஒய் பவர் எக்ஸ். அப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ண போகிறோம், லாக் எடுக்க போகிறோம். ஸோ தட் லாக் ஆஃப் காஸ் ஆஃப் எக்ஸ் பவர் ஒய் log of cos y power x. ஸோ அப்போ இந்த பவரில் இருக்க ஒய்யை ஃப்ரெண்டில் கொண்டு வந்தீங்கன்னா y இன்ட்டு log of cos x இஸ் ஈக்குவல் டு இந்த பவரில் இருக்க எக்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா x இன்ட்டு log of cos y. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபார்ம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம், டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது, u v ரெண்டுமே ப்ராடக்ட் ரூலில் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் இங்கே ரைட் ஹேண்ட் சைடும் வந்து uv ப்ராடக்ட் ரூல் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கூட ப்ராடக்ட் ரூலுக்கு ஃபஸ்ட்டு தேவையான விஷயங்கள் எடுத்துக்கிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் u வந்து y ஆகும், v வந்து log of cos x ஆகும் எடுத்துக்கிறேன். தென் u is y and v is log of cos x. Okay, then what is your u dash? U dash is nothing but y differentiate பண்ணிங்கன்னா dy by dx. v dash is nothing but log of x. அப்போ 1 by அந்த x பிளேஸில் இருக்க term, that is cos x into cos x ஓட differentiation என்ன, மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ அப்போ இது ஃபைனலி என்ன வரும், மைனஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ். மைனஸ் சைன் பை காஸ் வந்து நமக்கு என்னது, tan. ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் tan எக்ஸ், இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சிமிலர்லி வாட் இஸ் யுவர் ரைட் ஹேண்ட் சைடு? ஸோ ரைட் ஹேண்ட் சைடு அகைன் ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டு ஃபங்க்ஷன். அப்போ இதை யூவாகவும் இதை வியாவும் எடுத்துக்கிறோம். ஸோ u ஈக்குவல் டு எக்ஸ், v ஈக்குவல் டு லாக் ஆஃப் காஸ் ஒய். ஸோ அப்போ u டேஷ் என்ன வரும், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. v dash வந்து என்ன வரும், cos y. அப்போ 1 by cos y, log of cos y டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 by cos y இன்ட்டு இந்த cos y டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன, மைனஸ் sin y இன்ட்டு இந்த y டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா dy by dx. இவ்வளோ டேர்ம் வரும், ரைட்? ஸோ திஸ் இஸ் யுவர் v dash. ஸோ sin by cos வந்து tan, ஸோ மைனஸ் ஆஃப் tan y இன்ட்டு dy by dx. இதுதான் வந்து v dash. ஃபார்முலாவில் போட வேண்டியதான். அப்போ லெஃப்ட் சைடுக்கு என்ன, u v dash. ஸோ அப்போ y இன்ட்டு v dash ஓட ஆன்சர் மைனஸ் tan x, v u dash log of cos x into dy by dx. ஸோ அதை நம்ம எழுதிக்கிறோம், u v dash plus v u dash. சிமிலர்லி லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ரைட் ஹேண்ட் சைடோட u v ஃபார்முலா. ஸோ அப்போ x into மைனஸ் tan y dy by dx u v dash plus v u dash பண்ணுறப்ப என்ன வரும், log of cos y into 1. ஸோ இவ்வளோ தான் டேர்மு. இப்போ நமக்கு தேவை dy by dx. அப்போ அந்த டேர்மை மட்டும் லெஃப்ட்டில் கொண்டு வாங்க. இந்த மைனஸ் tan y tan எக்ஸை வந்து ரைட்டில் கொண்டு வந்துருங்க. இந்த மைனஸை வந்து லெஃப்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா ஆல்ரெடி லெஃப்ட் சைடில் log of cos x into dy by dx. இந்த மைனஸ் டேர்ம் இங்கே வந்தால் ப்ளஸ் ஆஃப் x into tan y of dy by dx. ரைட் சைடில் ஆல்ரெடி log of cos y இருக்குது. ஸோ இந்த மைனஸ் y tan x இங்கே வந்ததுன்னா ப்ளஸ் tan x y tan x, ரைட்? ரெண்டுல dy by dx காமன். அப்போ dy by dx காமனாக எடுத்திங்கன்னா log of cos x plus x into tan y அப்படின்னு வரும். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, log of cos y plus y into tan xன்னு இருக்குது. நெக்ஸ்ட் தேவை dy by dx மட்டும்தான். அப்போ அதை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு இதை இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா will get log of cos y plus y into tan x divided by log of cos x plus x into tan y. ஸோ இதுதான் உங்களோட 14th question ஓட ஆன்சர், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி 14th question. தென் 15th ஒன் என்னன்னு பாருங்க. அகைன் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு இருக்கு. அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக லாக் ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கிவன் என்ன, எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ அப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். ஸோ ரெண்டு பக்கமும் நான் லாக் எடுத்தால் எனக்கு என்ன ஆகும், ஸோ லாக் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ இந்த பவரில் இருக்க டேர்ம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு லாக் ஆஃப் இ. ஸோ லாகும் இயோ கம்ஸ் டுகெதர் அப்படின்னா it's equal to 1, right? அப்போ left side log of xy into log of x into y equal to x minus y into log e. So log e ஓட ஆன்சர் 1. So you are remained with x minus y. இங்கே வந்து log a into b. அப்போ log ab ஓட ஆன்சர் என்ன, log a plus log b equal to x minus y, ரைட்? இதுதான் நம்மளோட ஃபார்ம். அடுத்து நான் என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ ரெண்டு பக்கமும் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். log x differentiation is 1 by x plus log y differentiation 1 by y into dy by dx. ரைட் ஹேண்ட் சைடு x minus y. அப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா it is 1 minus y differentiate பண்ணிங்கன்னா it is dy by dx, right? Then we need dy by dx answer. அப்போ இந்த dy by dx டேர்ம் இங்கேயும் 1 by x இங்கேயும் கொண்டு வாங்க. அப்போ 1 minus 1 by x ஆயிரும். இந்த மைனஸ் dy by dx இங்கே வந்தால் ப்ளஸ் dy by dx. ஆல்ரெடி லெஃப்ட் சைடில் 1 by y into dy by dx இருக்குது.
அப்போ dy by dx காமனாக எடுத்திங்கன்னா 1 by y plus 1 equal to 1 minus 1 by x. ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 plus y divided by y. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x minus 1 divided by x. ஸோ dy by dx equal to இதை இங்கே டிவைட் பண்ணோம். ஸோ dy by dx equal to x minus 1 by x whole divided by 1 plus y divided by y. இந்த டேர்ம் டிவைடில் அப்போ இது மேலே வந்தால் என்ன ஆகும்? x minus 1 by x into y by 1 plus y by 1 plus y. அப்போ ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா y into x minus 1 divided by x into 1 plus y. That is your dy by dx answer for this 15th question, right? Then 16th question வந்து நமக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான question. என்ன அப்படின்னா find the derivative of the function அப்படின்னு ஒரு set of function கொடுத்துட்டாங்க. f of x equal to 1 plus x into 1 plus x square into 1 plus x power 4 into 1 plus x power 8 அப்படின்னு கொடுத்துட்டு and then find the f dash of 1. f dash of 1 ஓட ஆன்சர் என்ன? அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு f dash of x கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல xக்கு பதில் 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுதான் ஐடியா. அப்போ given என்ன? f of x equal to 1 plus x into 1 plus x square into 1 plus x power 4 into 1 plus x power 8. அப்போ டேக்கிங் log on both side. இல்லை டேரெக்டாக கூட நீங்கள் uv wx அந்த மாதிரி ஃபார்மில் கூட டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இல்லை இதை மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷனாக மாற்றிட்டு அப்புறம் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் சரி, எப்படி வேணால் பண்ணலாம். பட் ப்ராடக்ட்டில் இருக்கிறதுனால அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு. அப்போ லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் 1 plus x into 1 plus x square into 1 plus x power 4 into 1 plus x power 8. ஸோ அப்போ லெஃப்ட் சைடு லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ரைட் சைடு என்ன? லாக் ஏ பி சி டி ப்ராடக்ட்டில் இருக்குது. அப்போ லாக் ஏ ப்ளஸ் லாக் பி ப்ளஸ் log c plus log d அப்படின்னு வந்துருமா? ஸோ அப்போ இதை ஒரு டேர்மே டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன? log of x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 by x. அப்போ 1 by f of x into f of x ஓட டிஃபரன்ஷியேஷன் is f dash of x. ஸோ log of 1 plus x, அப்போ log of x மாதிரி இருக்குது. ஸோ 1 by 1 plus x plus log of x square, அப்போ 1 by 1 plus x square into இந்த x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன? 1. அதனால் அதை போடல. பட் இங்கே x square டிஃபரன்ஷியேட் 1 plus x square டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா will get 2x plus log of 1 by 1 plus x power 4. அப்போ என்ன ஆகும்? 1 by 1 plus x power 4 into இந்த 1 plus x power 4 பண்ணிங்கன்னா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, x power 4 பண்ணிங்கன்னா 4x cube plus இந்த term 1 by again 1 by 1 plus x power 8 into x power 8 1 plus x power 8 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 8x power 7. அவ்வளோதான். அப்போ ஃபைனலி நமக்கு f dash of x என்ன வருது? ஸோ இந்த f of x சைடில் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ தட் f of x into 1 by 1 plus x plus 2x by 1 plus x square plus 4x cube by 1 plus x power 4 plus 8x power 7 by 1 plus x power 8. ரைட். அதுக்கப்புறம் f of x கொஸ்டினில் நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதை போட்டுக்கணும். ஸோ f dash of x equal to f of x கொஸ்டினில் இருக்க அந்த டேர்மை நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இன்ட்டு இந்த உள்ளுக்குள்ளே இருக்க ப்ராடக்ட். இப்போ இதில் பவர்ஸ் காமனாக கேன்சல் பண்ணலாம். அப்போ நான் உள்ளுக்குள்ளே இருக்க இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிறத வந்து என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஆர் டேரெக்டாக இங்கேயே 1 போட்டாலும் சரி. ஏன்னா எனக்கு தேவை f dash of 1ஓட ஆன்சர். அப்போ x பிளேஸில் 1 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? யூ வில் கெட் f dash of 1 is equal to x பிளேஸ்லாம் 1. அப்போ 1 plus இந்த x பிளேஸில் 1 plus x square, ஸோ 1 square 1 plus 1 power 4 1 plus 1 power 8 எல்லாமே பவர் என்ன பண்ணாலும் வில் கெட் 1 தான். ரைட். டிவைடட் பை இங்கே என்னது? 1 plus 1 by 2 plus 2 into 1 divided by 1 plus 1 square plus 4 into 1 cube divided by 1 plus 1 power 4 plus 8 into 1 power 7 by 1 plus 1 power 8. ரைட். எல்லா இடத்துலையும் எக்ஸுக்கு பதில் 1 போடுறோம். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணாலும் சரி 1 power 4 பண்ணாலும் சரி 1 power 8 பண்ணாலும் சரி வில் கெட் 1. சிமிலர்லி 1 ஸ்கொயர் 1 power 4 1 power 8 வில் கெட் 1 ஒன்லி. 1 cube ஆன்சரும் 1 1 power 7 ஆன்சரும் 1 2 into 1 is 2. ரைட். ஸோ அப்போ இங்கே எல்லாமே என்ன ஆகும்? 1 plus 1 2. ஸோ இது 2 இது 2 இது 2. அப்போ 2 into 2 into 2னு 4 டைம் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன? 1 by 2 plus இதோட ஆன்சர் 2 by 2 plus இது என்ன? 4 into 1 divided by 2. ஸோ பிகாஸ் 1 plus 1 வந்து 2. ரைட். 4 by 2 plus இதோட ஆன்சர் என்ன? 8 into 1 divided by 1 plus 1 again 2. ஸோ அப்போ 8 by 2. அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16. ஸோ அப்போ இதோட ஆன்சர் 16. நியூமரேட்டர் இங்கே எல்லாமே 2 is காமன். ரைட். இல்லை நான் தனித்தனியாக இது 0.5 இது 1 இது 2 இது 4. அப்போ 4 plus 2 7. ரைட். சாரி 4 plus 2 6 6 plus 1 7 7 plus 0.5 அப்படி ஆட் பண்ணாலும் சரி தட் இஸ் 7.5. ஆர் இப்படி டேரெக்டாக ஆட் பண்ணாலும் வில் கெட் 7.5 தான். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஜஸ்ட் எல்லாத்துலேயும் டினாமினேட்டர் 2 இஸ் காமன் ஃபார் ஆல். ஸோ அப்போ 2 காமனாக வச்சுக்கிட்டிங்கன்னா நியூமரேட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ 1 plus 2 plus 4 plus 8. ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன? 8 plus 2 10 10 plus 5 வந்து 15. ஸோ அப்போ 16 into 15 by 2. அப்போ இது ஃபைனலி என்ன வரும்? 16 இந்த
2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா வில் கெட் 8 டைம்ஸ். அப்போ 8 into 15. வாட் இஸ் 8 into 15? 120. ஸோ தட் யுவர் எஃப் டேஷ் ஆஃப் ஒன்னோட ஆன்சர் வந்து 120. அவ்வளோதான் ஆன்சர் ஓவர், ரைட். ஸோ கொஸ்டினில் கேட்டிருக்காது எஃப் டேஷ் ஆஃப் ஒன்னோட ஆன்சர் தான். இதை நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், சிம்பிள் எக்ஸ்பிரஷனாக கூட மாற்றிருக்கலாம் சிங்கிளாக. ஸோ இப்போ இது என்ன இருக்கும், இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 + x² + x ப்ளஸ் எக்ஸ் கியூப்னு வந்திருக்குமா, இந்த ரெண்டோட ப்ராடக்ட். அதே மாதிரி இந்த ரெண்டோட ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 + x⁴ + x⁴ ப்ளஸ் x⁴8 + 2 12ன்னு வந்திருக்கும். இது திரும்ப நீங்கள் மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷனாக மாறி இருக்கும். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இன்னும் சிம்பிளாக முடிஞ்சிருக்கும் இந்த ப்ராப்ளம், ரைட். நான் லாக் அப்ளை பண்ணி போட்டிருக்கேன், அப்படி தான் போடணும்னு அவசியம் இல்லை, தனித்தனியாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தனித்தனியாக இந்த மாதிரி சிங்கிள் எக்ஸ்பிரஷனாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம சால்வ் பண்ணலாம், ரைட். யூ வில் கெட் தி சேம் ஆன்சர் ஒன்லி எப்படி பண்ணாலும், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின். அண்ட் இதோட வந்து நான் இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ரைட். அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க இன்னும் ரிமைனிங் இருக்க கொஸ்டின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த எக்ஸசைஸை முடிச்சிருவோம், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.